இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த புடவைய உங்க கையால பார்வதி கொடுத்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் கட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க சுந்தரம்? எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான். நீங்க கொடுத்தாதான் பார்வதி வாங்கிப்பா. போன தடவை உங்க அப்பாவுக்கு தெரியாம புடவை வாங்கி கொடுத்ததால தான் பிரச்சனையாச்சு. இந்த வாட்டி உங்க அப்பா கையாலேயே உங்ககிட்ட நான் புடவை கொடுக்க வைக்கிறேன். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு மாமா. சுந்தரம் போலாமா? போகலாம் பெரிய தம்பி. மேடம் வணக்கம் மேடம். வா முருகேசா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், டிராஃபிக்ல கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. தீபக்கை கண்டுபிடிச்சாதான் மித்ரா பத்தின ஆதாரம் நமக்கு கிடைக்கும். அந்த பார்ட்டியில உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? நந்தினி தீபக் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் ப்ரோ? சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதுல? புரிஞ்சதா? சூப்பர் ப்ரோ. நான் இப்படி சொல்றதுக்காக நீங்க எதுவும் என்னை தப்பா நினைக்காதீங்க. நான் உங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, என்ன போய் இவ்வளவு ரிஸ்கான வேலையை செய்ய சொல்றீங்களா மேடம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். இங்க பார் முருகேசா, உனக்கு எதுவும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சு முடிச்சனா உன் லைஃப்ல நீ செட்டில் ஆகிற அளவுக்கு உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு கொடுப்பேன். யோசிக்காத முருகேசா, பணத்தை தூக்கி போட்டா நான் சொல்ற வேலையை முடிக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நான் எதுக்காக செலக்ட் பண்ண தெரியுமா? நீ என்னுடைய விசுவாசமான ஆளுங்கிறதுனாலதான். மேடம், நான் உங்க விசுவாசி தான் மேடம். நீங்க சொன்ன வேலையை நான் செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் இருக்கவே முடியாது மேடம். என்னை வாழவே விட மாட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் அழிச்சுருவாங்க மேடம். உன்னை வச்சு பிளான் போடுறேன்னா உன்னை அப்படி ஒரு ஆபத்துல விட்டுருவேனா முருகேசா? நீ இந்த ஊர்ல இருந்தா தானே அந்த அகிலாண்டேஸ்வரிக்கு பயப்படணும். நான் இந்த ஊரை விட்டு உன்னை மும்பைக்கு அனுப்பி வைக்கிறேன். அங்க இருக்கிற நம்ம கம்பெனில நான் உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் போட்டு தரேன். என்ன சொல்ற? இத பாரு, இந்த புடவை நல்லா இருக்கா? டேய் லூசா நீ? அந்த புடவை நானா கட்டிக்க போறேன்? போய் யார் கட்டிக்க போறாங்களோ அவங்க கிட்ட கேளு. அது இல்லாது, அது எனக்கு தெரியும். இங்க பாரு, கலர் செலக்ஷன் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பாரு. படம் ஆதி, இங்க என்ன வெறும் சாரி பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க? வீட்டில் வேலை பண்றவங்க பார்ட்டியில கட்டிக்கிறதுக்காக அம்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சிருக்காங்க. அப்புறமா கொடுத்துருவாங்க.
ஆதி, ஆண்டி வாங்கி கொடுத்த புடவைன்னா நிச்சயம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் எடுத்துட்டு வந்த புடவை சிந்துவுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. அதனால இந்த புடவையிலிருந்து ஒன்று எடுத்துக்கிட்டுமா? ஏன் அது அப்படி பார்க்குற? டேய், நீ லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன புடவை மேட்சிங்கா இருக்கும் கூட உனக்கு செலக்ட் பண்ண தெரியாதா? எனக்கு உன் அளவுக்குலாம் லவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். ஒரே ஒரு புடவை, கொஞ்சம் என் காதலுக்கு கருணை காட்டாது. இதுல இருந்து ஒரு புடவை எடுத்துட்டு போய் என் ஆளுகிட்ட கொடுத்து அப்படியே அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே என் லவ்வும் அப்படியே டெவலப் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றதுனால மட்டும் லவ் டெவலப் ஆகாது. உனக்கும் அதுக்கான லக் வேணும். எப்படியோ உன் லவ் டெவலப் பண்ணா எனக்கு அதுல சந்தோஷம்தான். என்னமோ பண்ணு போ. தேங்க்ஸ் ஆதி. ஆண்டி வாங்கி கொடுத்த புடவையில இருந்து தான் என் லவ்வே ஸ்டார்ட் ஆகணும்னு எழுதி இருக்குது. அதை யாரால மாத்த முடியும்? ஆதி, என்னை வாழ்த்தி அனுப்பு ஆதி. தயவு செய்து போயிடு. இவன் வாழ்த்துறானா இல்ல நம்மளை இங்க இருந்து துரத்தி விடுறானா? அது சரி, பிளெயின் சாரியா டிசைனர் சாரியா? பிளெயின்னா பார்டர் என்ன கலர்னு சொல்ல பாப்போம். ஆஹா, மறுபடியும் மாட்டிக்கிட்டனே. இந்த ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு ஏன் புடவை வாங்கிட்டு போக மாட்டாங்கன்னு இப்பதான் புரியுது. அது என்ன கேட்ட கேள்விக்கு பதிலே காணோம். ஐயோ, கலர் தெரியலையே. இந்த பாக்ஸ்குள்ள என்ன கலர் புடவை இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லு. கிளி பச்சை கலர்ல செக்குடு சாரி. வீட்ல வேலை செய்யறவங்க எல்லாம் பார்ட்டில புடவை கட்டுறதுக்காக மேடம் என்கிட்ட புடவை வாங்குற பொறுப்பை ஒப்படைச்சாங்க. நான் தான் கடை கடையா ஏறி இறங்கி இந்த புடவைய செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் சினிமா பாட்டை வசனமா காப்பி அடிச்சு சொன்னீங்க. இன்னைக்கு நானே வாங்கின ஒரு புடவை கொண்டு வந்து என்கிட்டயே கொடுக்குறீங்க. சொந்தமா உங்களுக்கு யோசிக்கவே தெரியாதா? சும்மா திட்டாது சிந்து. உனக்காக நானே சொந்தமா ஒரு புடவை ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அது உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு நினச்சி தான் இப்படி பண்ணிட்டேன். கொஞ்சம் இரு, நான் உனக்காக செலக்ட் பண்ணி வச்சிருந்த புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். இதுதான் உனக்காக நான் வாங்கிட்டு வந்த புடவை. வாங்கிக்கோ. இதை நீ பார்ட்டி கட்டிட்டு வா. என்னால இத பார்ட்டிக்கு கட்டிட்டு வர முடியாது. பார்ட்டியில கட்டிக்கிறதுக்கு ஆண்டி எல்லாத்துக்குமே புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. அந்த புடவை தான் கட்டிட்டு வரணும்னு மேடம் ஒன்னும் கண்டிஷன் போடல. பார்ட்டிக்கு அவங்க விருப்பப்பட்ட ட்ரெஸ் போட்டுட்டு வரலான்னு மேடம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா இந்த புடவை கட்டிட்டு வரலாம்ல? இல்ல, எப்பவுமே சாதாரண புடவையில இருக்கிறனா பார்ட்டியில மாடர்ன் ட்ரெஸ் போடலான்னு இருக்கேன்.